முதலமைச்சர் அறிவிக்க உள்ளது என்ன? மக்களுக்கு சந்தோஷம் அளிக்கும் வகையில் முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தமிழகத்தின் இரும்பு காலம் 400-200 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை முதலமைச்சர் அறிவிக்க உள்ளார். இரும்பின் பயன்பாடு தமிழகத்தில் ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் முந்தையது என இருந்தது. தற்போது 4200 ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருப்பதற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்று இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தற்பொழுது தமிழக அரசு இந்த தொல்லியல் துறை சார்ந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் கீழடி, அதே போல சிவகலை, மயிலாடம்பாறை, கீழ்நன்மண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வரலாற்று ரீதியாக பல்வேறு தமிழ்நாடு மற்றும் தமிழர்களின் தொன்மை சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலான பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை ஆய்வு செய்து அதனுடைய அந்த காலங்கள் என்பது அறிவிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நேற்று முதலமைச்சர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறக்கூடிய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தெரிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு என்பது தற்பொழுது நமக்கு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இரும்பின் பயன்பாடு தமிழகத்தில் 3200 ஆண்டுகள் ஏறத்தாழ இருந்தது என்பது இன்னும் சற்று பின்னோக்கி 4200 ஆண்டுகள் முன்பே தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு இருந்ததாக தற்பொழுது ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரலாற்று ரீதியான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் இன்று தமிழக முதலமைச்சர் வெளியிட இருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு என்பது 4000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் பயன்படுத்தி அதனை பல்வேறு குறிப்பாக அம்புகள், அதே போல பல்வேறு பொருட்களை செய்து அவை பயன்படுத்தி வந்தது தற்பொழுது உறுதியாக இருக்கின்றது. எனவே தமிழகத்தில் இரும்பின் காலம் 4200 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை முதல்வர் என்று முக்கிய அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.